வணக்கங்க. நாங்கள் புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கனகாம்பர செடி எங்கள் வீட்டில் இங்கே கொஞ்சம் இருக்குது. அந்த கிணத்துக்கிட்ட கொஞ்சம் இருக்குது. அங்கே நிறைய பூக்குது. இது பலாமரம் உயரமாக போகுது. இன்னும் காய்க்கலை. 4 வருஷம் இருக்கும் முளைக்க வச்சது பலாமரம். இது கொய்யா கன்று வச்சுருக்கோம். இது நல்லாயிருக்கும். அந்த கொய்யா வெயிலில் கொண்டு போய் வைக்கணும். இது முள்ளரும்பு செடி. வச்சப்போ ஒரு வருஷத்தில் நல்லா பூத்துச்சு ஒரு முழம். இப்போ என்னென்னா நிழலில் இருக்குது, பூக்கவே மாட்டேங்குது. இதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். முள்ளரும்புக்கு என்ன போடணும் என்ன? இதெல்லாம் வாழை மரம். இது மஞ்சள் முளைக்க வச்சோம். இப்போ ஆடி மாதத்தில் இப்படி வந்தால் பொங்கலுக்கு நம்ம வீட்டுக்கு மட்டும் பொங்கலுக்கு வச்சுக்கலாம். அதுக்காக கொஞ்சமாக மஞ்சள். இது அவரை செடி. அவரைக்காய் காய்க்கும் நல்லா. எங்கள் வீட்டில் அணில் தொல்லை தாங்கலை. ஒரு நாளைக்கு 10, 20, 30 அணில் எல்லா பூவையும் கடித்து போட்டுட்டு போயிடுது. இது சுண்டைக்காய் செடி. சுண்டைக்காய் கொஞ்சம் இருந்துச்சு, பறிச்சாச்சு. இப்போ பூ வச்சிருக்கு. சின்ன செடி தான். இது முருங்கை மரம், சின்ன முருங்கை மரம். இப்போ தான் போன வருஷம் வச்சு வீட்டுக்கு மட்டும் கொஞ்சம் கிடைக்கும். இது பலாமரம். இந்த பலாமரத்தில் வேப்ப மரம் வெட்டும்போது அது விழுந்து இந்த பலாமரம் போயிட்டு அதில் அடி வேர்லேருந்து கொஞ்சம் துளிர் வருது. இது மல்லிகைப்பூ செடி. ஒரு 10, 15 பூ தான் பூத்துச்சு, பூக்கவே மாட்டேங்குது. இதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். இந்த இடம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு வெண்டைக்காய் செடி ஊனலான்ட்டு இருக்கோம். இப்போ க்ளீன் பண்ண போகிறேன். எனக்கு வீடியோ எடுக்க ஆள் இல்லை, நானே தான் எடுக்கணும். அதனால் இதை க்ளீன் பண்ணும்போது காட்ட முடியாது. இது துளசி நிறைய இருக்குது இங்கே. துளசி செடி. இது ஒரு பெரிய பலாமரம் பெருசு. இதுவும் இன்னும் காய்க்கலை. இந்த பலாவும் காய்க்கலை. இங்கே ஒன்று பக்கத்துலேயே இன்னொரு பலாமரம் இருக்குது. 2 இருக்குது இங்கே ஒரே இடத்துல. அந்தாண்ட ஒரு மாமரம் இருக்குது. அது புளிப்பு காய், குண்டு காயாக இருக்கும். புளிப்பு காய் கொஞ்சம் தான் காய்ச்சிச்சு. இந்த வேலி ஃபுல்லாக இந்த மொசு காயெல்லாம் இருக்குது. அது இந்த சளிக்கு தூதுவளை அங்கே இருக்குது, காட்டுறேன் பாருங்க. அதோட இந்த இலையெல்லாம் போட்டு தோசை ஊற்றி சாப்பிட்டா சளிக்கு ரொம்ப நல்லது. இங்கே ஒரு முருங்கை மரம் வச்சுருக்கோம் அந்த இடத்துல. இது தூதுவளை. அந்த மொசுக்காய், இந்த தூதுவளை இதெல்லாம் போட்டு அடை சுட்டா தோசை ஊற்றுனா சளிக்கு ரொம்ப நல்லது. கொஞ்சம் சேர்க்கணும், ரொம்ப சேர்க்கக்கூடாது. ரொம்ப சேர்த்தா உடம்பு சூடாயிடும். கொஞ்சமாக சேர்க்கணும். 10 இலை, ஒரு 15 இலை போடணும். நிறையா இருக்குது எங்கள் வீட்டில் தூதுவளை. இது 5 வயசாகுது. இந்த கோழிக்கு 5 வயசாயிட்டு. நான் நிற்கிறேன் இல்லையா, இங்கே இதுதான் பெரிய மாமரம். நிறைய காய்க்குதோ இல்லையோ, ஏதோ நிழலுக்காக மரத்தை வெட்டக்கூடாது அப்படின்னு நிழலுக்காக வச்சுருக்கோம். காய் நல்லா பெருசாக இருக்கும். கொஞ்சமாக தான் காய்க்கும். ஒரு காய் 2 நாளைக்கு குழம்பு வைக்கலாம். அதில் பெரிய காயாக இருக்கும். பழம் நல்லாயிருக்கும். ஆனால் கொஞ்சம் தான் காய்க்குது. நிழலுக்காக இருக்கட்டும் கொல்லையிலன்னு வச்சுருக்கோம் இந்த மரம். அப்புறம் நாங்கள் புதுசாக இப்போ தான் நான் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு எப்படி வீடியோ எடுக்கணும் என்னென்னலாம் தெரியாது. ஹெல்ப்புக்கும் யாரும் இல்லை. என் பசங்களாம் வெளியில் இருக்கிறதுனால எனக்கு போர் அடிக்குதா சரின்ட்டு வீடியோ ஆரம்பித்தேன். நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்ங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நிறைய செடி இருக்குது, காட்டுறேன். பாய்.